வணக்கமுங்க. 2 மாடு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட பேசி ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மாடு வாங்க வந்திருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கா எப்படி? நான் மாடு அருமையா இருக்குண்ணா. நான் நினைச்சதோட மாடு பெட்டரா எடுத்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் 10 மாடு நம்மகிட்ட எடுப்பாங்கண்ணா. சரி, பண்ண இன்னும் மேல பெருசு தான் பண்ணுவாங்கண்ணா. இருந்தாலும் நீங்கள் 2-3 ரூபா எச்சு போனாலும் பரவாயில்ல யோசிக்காம எடுத்தீங்க, அதே பெரிய விஷயம். ஆனால் இருந்தாலும் 2 மாடுமே நல்லா இல்லைங்கண்ணா, 2 மாடுமே பிரீடு நல்லா இருக்குங்கண்ணா. பணம் 2-3 ரூபா எப்பனாலும் சம்பாரிச்சிடலாங்க. இது மாதிரி பிரீடு எடுக்க முடியாதுங்கண்ணா. அதுதான், அதனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் எடுத்துட்டேங்கண்ணா. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண தெரியாது, நேரில் அவங்க என்ன வேலை சொன்னாங்க வாங்குறோம் நமக்கு தான் தெரியும். கண்டிப்பா ஒண்ணுமில்லாத மாதிரி நீங்க 70,000 80,000ங்கிறாங்க. ஆமாங்க. ஆனா நம்ம 55-60 ரூபாய்க்கு தான் வாங்கணும். வாங்க முடியும். ஆனா அவங்க சொல்றது அப்படி வேலை, அது இல்லாம அவங்க காட்டுக்குள்ள போய் வாங்கும்போது அப்படி அதுக்கு தகுந்த வேலை இருக்கிறதுனால அப்படி போகுது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த 2 மாடு நம்ம பண்ணையில கொண்டு போய் நிறுத்துங்க. சரிங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் சீம்பாலுக்கு கொஞ்சம் காலை தூக்கிட்டு இருக்குது, கடுகன்னு உதைக்க வேலை இல்ல. சரிங்கண்ணா. கடுகடுப்புக்கு இருக்கு, கொஞ்சம் சுடு தண்ணி மேல அடிச்சு விட்டு கண்ணுக்குட்டி மடிக்கு அடிச்சு விட்டு கறந்தோம்னா சரியா போயிடுங்களா? ஒரு ஆள் மூக்கு நாங்க பிடிச்சி கறந்தீங்கன்னா பாலை கறந்து விட்டீங்கன்னா சரியா போய்க்கும். சரிங்கண்ணா. இது வந்து இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும், கிராஸ் டைப். சரிங்கண்ணா. இதுக்கு நல்லா தாலி வைங்க, உங்க இடத்த செட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தீவனம் வைங்க, அப்பதான் செட் ஆகும் மாடு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு பத்தியும் பண்ணுங்க. இளங்கறவைக்கு ஏத்த மாதிரி 10 நாளைக்கு பத்தியும் பண்ணுங்க. பத்தியும் பண்ணிட்டு அப்புறம் தீவனம் அப்புறம் தீவனம் வந்து நார்மல் தீவனம் 15 நாள் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்களா போதும். நேரம் எவ்வளவுங்க கறக்கும்? இதெல்லாம் ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்குற மாதிரி ரெண்டுமேங்க கம்பல்சரி இது கறக்கும். நீங்க அதுக்கு தகுந்த ஃபீடு கொடுங்க. டவுட்டா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கண்ணா. 15 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, ஓகேங்க. மாடு பார்க்க நல்லா இருக்கிறது தான் தெரியும். ஆனா வந்து உள்ளுக்கு வேணா இருக்கும், அது பாவறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். நேரம் ஒரு 10-12 கணக்கு போட்டா கூட ஒரு நாளைக்கு ஒரு 23-24 லிட்டர் கேரண்டியா மாடு ஒண்ணு கறக்கும். ஆனா தீவனம் வந்து ஒரு 4 கிலோ 4.5 கிலோ கொடுக்கணுங்க வேலைக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு 8 கிலோ 10 கிலோ கொடுக்கணுங்க தீவனம். அப்படி கொடுத்தாதான் மாடு இறக்க. ஏன்னா மாடு எல்லாம் பெருமாடு, இது கண்ணு போட்ட மாடுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வெயிட்ல இருக்கு. இது சென்னையில் ஒன்றும் பெருசா இருக்கும். சரிங்கண்ணா. அதனாலங்க பார்த்து அதுக்கு தகுந்த பண்ணுங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா வாங்க, அடுத்த தாட்டி வர மாதிரியும் முன்னாடியே வாங்க, பண்ணி தரேன். சரிங்கண்ணா, வரேங்கண்ணா, கட்டாயம் வரேங்க. கைங்க மாடு மேல மாடு சென்று பட்டி மேல பட்டி பெருகி வருது. ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்குட்டி அங்க இருக்கு, ஏத்திக்குவாங்க. நீங்க வண்டி போய் இறக்கி. சரிங்க. இப்போ நம்ம இந்த வாரம் 4 மாதம் கழிச்சு இப்போ வீடியோ எடுத்திருக்கோம். இனி வரப்போகிற வாரங்களில் இனி நம்ம எப்படி மாடு எடுக்கிறோம், எப்படி மாடு எடுத்து தரோம், எப்படியாப்பட்ட கஸ்டமர், இருக்கப்பட்ட கஸ்டமர் வந்து இல்லாதப்பட்ட கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட அனைத்து பேரும் நம்ம இனி வரப்போகிற வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் மாடு எடுக்கிறது பிடிக்கிறது எல்லாமே வருங்க. ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், வீடியோவும் வரும். வாரம் ஃபுல்லாக இனிமேட்டு என்ன வீடியோ இருக்குதோ அது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க.